நான் சொன்னேன்ல, நம்ம மெடிக்கலுக்கு பக்கத்தில கிளினிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாக்டர் ரொம்ப சூப்பரா பேசுறாரும்மா. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில கஷ்டப்பட்டு படிச்சு தான் டாக்டர் ஆயிருக்கிறாரும்மா. அவங்க குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் போல. அவங்க அப்பாவும், அம்மாவும் விவசாயியா இருக்காங்களாம். அதுக்கப்புறமா இவர் தான் எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாரு. எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. "உனக்கெல்லாம் இது தேவையா? உனக்கெல்லாம் டாக்டர் படிக்கணும்னு உனக்கெல்லாம் கண்டிப்பா டாக்டருக்கு படிக்க முடியாது. நீ எல்லாம் டாக்டர் ஆக மாட்ட. எதுக்கெல்லாம் ஆசைப்படுற? நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருக்குது." அப்படி இப்படின்னு சொந்தக்காரங்களே வந்து பயங்கரமா வந்து கேலி, கிண்டல் பண்ணாங்களாமா. இப்போ என்ன நடந்தாலும் பரவால்ல. நான் எப்படியாவது டாக்டர் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்டர் ஆயிட்டாருமா. இப்போ உங்க ஊர்ல அவங்க அவங்க எல்லாருமே வந்து மூஞ்சில கரிய பூசின மாரி தானே அவங்க எல்லாருக்கும். ரொம்ப சூப்பரா பேசுறாருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி பேசிட்டு இருக்கிற? டாக்டர் நல்லா பேசிட்டு இருக்காருன்னு சொல்ற. அப்ப நீ போய் கிளினிக்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பியா? மெடிக்கல்ல வர்ற கஸ்டமர்ஸ பார்த்துட்டு இருக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா இது? நான் சும்மா தாம்மா சொல்றேன். எந்த நேரமும் போய் கிளினிக்ல உட்காந்துட்டு இருக்க முடியுமா? பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்கல்ல. அப்படி அவங்க வர்ற நேரத்தில நான் போய் எப்படி உட்காந்துட்டு இருக்க முடியும்? பேஷண்ட்ஸ் யாரும் இல்லாத நேரத்தில கொஞ்ச நேரம் போய் பேசுவேன். அது மட்டும் இல்ல. என்னென்ன ஸ்டாக்கு திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போனேன். ரொம்ப நல்லவருமா அந்த டாக்டரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம இவங்க வானதியோட அப்பா இருந்துக்கிட்டு, "சரிம்மா, எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வந்த பிள்ளைல்ல. அதனால தான் இவ்வளோ பக்குவமா எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசத்தோட ட்ரீட்மெண்ட் பண்ணுது போல இருக்கு." நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கிளினிக்குக்கு போறவங்க, அந்த டாக்டர் கைராசியான டாக்டரு, நல்லா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஃபீஸு கூட என்னமோ கம்மியா தான் வாங்குறாராமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நைனா, நான் அதையும் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? கைராசியான டாக்டரு. அவரு ஃபீஸு கூட கம்மியா தான் வாங்குறாரு. அது அது மட்டும் இல்ல, எங்களையுமே விலை கம்மியா தான் போட சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. அதனால தான் நாங்க வந்து போட முடியாதுன்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரு வேண்டாம் பாவம் கஷ்டப்படுறவங்க, வர்ற லாபம் போதும். அதுக்காக தான் நம்மளையே தேடி வராங்க. ஃபீஸ் கம்மியா வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்டாக்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வேற பிராண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரவால்லையா உன் புள்ள என்னத்த கடை என்ன உருப்படியா நடத்தப் போகுது. எப்ப பார்த்தாலும் அந்த மெக்கானிக் கடையில தான் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான்னு நெனச்சேன். இப்ப என்னமோ பரவால்ல. இப்ப நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல. விடிஞ்சா எழுந்திருச்சு, குளிச்சு, கிளம்பி, சாப்பிட்டு உடனே மெடிக்கலுக்கு ஓடிர்றா. வேலைய முடிச்சுட்டு வந்ததுமே நேரா வீட்டுக்கு வந்துர்றா. வேலைய முடிச்சுட்டு வர்றதுக்கே லேட் ஆகுது. நமக்கும் பார்க்குறதுக்கு நல்லாதாய்யா இருக்கு. கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு போல உன் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் நானு. எப்படியாவது எனக்கு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணி குடுங்க. கண்டிப்பா நான் பிசினஸ் நல்லபடியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா வானதி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது. நீ கண்டிப்பா நல்லபடியா பிசினஸ் பண்ணுவ, நல்லா ரன் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நைனா, நான் கூட ஆரம்பத்தில பயந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு. எதுனாலும் டாக்டர் கிட்ட கேட்டா அவரு சொல்லுவாரு. அதனால ரொம்ப பக்கபலமா இருக்கிறாரு நைனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வானதி போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறமா என்னய்யா இது எப்ப பார்த்தாலும் பாண்டி பாண்டின்னு பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப என்னடான்னா டாக்டர் டாக்டர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவ்வளோதாம்மா இந்த பாண்டி பையன மொத்தமா மறந்துருவா பாரு இவ. அப்படியே மறந்தாலும் நல்லது தானடா. பேசாம அந்த டாக்டர் நல்ல பையனா இருந்தா டாக்டருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா இருந்துட்டு, "என்னடி பேச்சு பேசுறீங்க? அவ வேலை பார்க்குற இடத்துல என்ன நடக்குதோ அத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதுக்காக இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுப்போம்ன்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்துட்டு, இப்படிலாம் இது பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, வானதியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தேவையில்லாம நீங்க இப்படிலாம் பேசி அவகிட்ட வாங்கி கட்டிக்கிறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போயிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு நம்ம வானதியோட அம்மா இருந்துட்டு, "எனக்கு என்னமோ இவ பாண்டிய மறந்துருவான்னு தோணுதுடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதத்தான் நான் எப்பவே சொன்னேன்லம்மா, இப்பல்லாம் பாண்டி கடைக்கு போறது கிடையாது. நான் இவங்க சுத்துறது, பேசுறதெல்லாம் பார்க்கவே இல்லம்மா. எப்பயுமே வானதி மெடிக்கல் ஷாப்ல தாம்மா இருக்கா. அவள தேடி இவன் இந்த பாண்டி பையன் தான் போய்க்கிட்டு இருக்கான். ஒரு 2 தடவ, 3 தடவ இவன் தான் போயிருக்கான் நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடா ஏதோ ஒண்ணு. என்ன நடந்தாலும் அவ தலையெழுத்துப்படி தானே நடக்கப் போகுது. நம்ம பேச்ச கேட்டு நம்ம சொல்றத எதுவும் கேட்க போறாளா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. நிமிஷத்துக்கு ஒண்ணு பண்ணுவா.
என்னனாலும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டி வந்துட்டு அவங்களோட கடையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த டாக்டர பத்தி ரொம்ப பெருமையா வானதி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து தானே வந்து டாக்டர் ஆயிருக்காங்க. ஏன் உன்னால படிக்க முடியாம போச்சு? அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் கேட்குறாங்க. நம்மளும் படிக்கணும்னு தானே நெனச்சோம். நம்மள படிக்க வைக்கிறதுக்கு யார் இருந்தா? படிக்க வைக்கிறதுக்கு டாக்டரா படிக்க வைக்கிறதுக்காவது அவங்க அப்பாவும், அம்மாவும் இருந்தாங்க. ஆனா, சேரன்னு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நான் படிப்ப விட்டேன். என்னைய இப்படி கம்பேர் பண்ணி பேசிட்டாளே! அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து பாண்டி வந்து வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கண்ணன் இருந்துட்டு, என்னாச்சு பாண்டியனே! நீ வர வர சரியில்லண்ணே! எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற. என்னாச்சுன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடா, இப்பலாம் வானதிலாம் இந்த பக்கம் வர்றதே இல்லைல. அத நெனச்சா தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் பாண்டியனே, நீ எப்ப பார்த்தாலும் வானதி வந்தாலும் திட்டுற, வரலைனாலும் இப்படி பண்ணி இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, எப்பயும் வந்து ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு, எதையாவது பேசிக்கிட்டு, வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்ப அவ கொஞ்ச நாளா மெடிக்கல் ஷாப் திறந்ததுனால ரொம்ப பிஸியா இருக்கிறாளா, அதனால அவள மிஸ் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ எங்க மெக்கானிக் கடையில இருக்க? நம்ம கடையில இருக்க? நீயி 24 மணி நேரத்துல பாதி நேரம் அங்க மெடிக்கல் ஷாப்ல தானே இருக்க. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய்! அதுக்காக நான் எந்நேரமாண்டா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு வேலை இல்லாத நேரத்துல கொஞ்ச நேரம் அங்க போய் பார்த்துட்டு வரேன். என்ன செய்றாளோ, எது செய்றாளோன்னு. நம்ம பாட்டுக்கு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டோமே, நம்ம பேச்ச கேட்டு அவளும் ஓப்பன் பண்ணிட்டாளே! பிசினஸ நல்லபடியா ரன் பண்றாளோ என்னமோ ஏதோன்னு பார்க்கறதுக்காக அப்பப்போ போவேன். இதுல என்னடா இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அப்புறம் என்ன? நீ பாட்டுக்கு வானதி அங்க மெடிக்கல் ஷாப்ப திறந்து வச்சுட்டு, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க சொல்றியா? இப்படித்தானே இருக்கும். போக போக சரியா போயிரும். ஆளுக்கு ஒரு பக்கம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது தானே!" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "சரி கண்ணா, நீ சொன்னதும் சரிதான். சரி எப்படியோ அவ வேலைய பார்த்தா சரிதான். ஒரு நாள் வந்து என்ன சொல்றா, எனக்கு எதுக்குடா பிசினஸ் ஆரம்பிச்சோன்னு இருக்கு. என்னால ரன் பண்ணவே முடியல." அப்படின்னு சொல்றா. மறுநாள் வந்து, டாக்டர் நல்லா பேசுறாரு. எனக்கு கண்டிப்பா எப்படினாலும் பழகிருவேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா, அப்புறம் ஈஸியா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அத சொல்றா. "அதனால தான் எனக்கே பயமா இருக்குது. எந்த நேரம் இவ என்ன சொல்லுவான்னு தெரியாம." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சரியா போயிரும் பாண்டியனே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில வானதி எழுந்திருச்சு, அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, எல்லா மெடிக்கல்ல வேகமா பரபரப்பா எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயும் பேசி செஞ்சு எல்லாமே எடுத்து குடுத்துட்டுருக்காங்க. அப்போ அ அந்த டாக்டர் வந்து அன்னைக்கு லீவ் போல இருக்குது. செல்வத்துக்கிட்ட வந்துட்டு, "என்னாச்சு? இன்னைக்கு டாக்டர காணோம். நானும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்கிறேன். அவர காணோமே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லையோ, ஐயய்யோ! உங்கள்ட்ட சொல்லலையோ! நான் நேத்தே டாக்டர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாருக்கா. நீங்க வேகமா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கல்ல. அதுக்கப்புறமா டாக்டர் சொன்னாரு, நாளைக்கு அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். முடிஞ்சா தான் வருவாரு. இல்லன்னா வரமாட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு ஏதோ சர்ஜரி பண்ற கேஸ் இருக்குதாம். அதனால அங்க போயிருவாராம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு வானதி கொஞ்சம் அதாவது டாக்டர பார்க்காத அன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வருத்தமா இருக்குது. அன்னைக்கும் அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த அ நிலா வந்து சோழன வந்து பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. இந்த மாரி தனி குடித்தனம்லாம் எதுவும் போக்கூடாது. நான் சொன்னா மட்டும் சொல்றத மட்டும் செய்யுங்க. இந்த 2 பேரும் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில நீங்க மட்டும் முடிவெடுத்தா எப்படி? நானும் தானே என்ட்டருந்து தானே கேட்கணும். நான் எனக்கு விருப்பப்பட்ட இடத்துல தான் நான் இருப்பேன். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற வீடியோல பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லியிருப்பேன். அதுல அந்த மாரி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் சோழனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. என்னடா இது! அவளுக்காக நம்ம பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறோம். அவ நம்மள தவிர இந்த குடும்பத்த தான் பெருசுன்னு நெனைக்கிறா. இந்த வீட்ட தான் பெருசுன்னு நெனைக்கிறா. கொஞ்சமாவது என்னோட சந்தோஷத்துக்கு இடம் குடுப்பாளான்னு பார்த்தா, இடம் குடுக்கவே மாட்டேங்கிறா. இப்பதான் எனக்கு தோணுது, இவளுக்கு நம்ம மேல பாசம் வச்சு இவ கல்யாணம் பண்ணல. இந்த வீட்ல இருக்கணும், இந்த குடும்பத்து கூட இருக்கணும்னு நெனச்சிருப்பா போல இருக்குது. கொஞ்சமாவது என்னைய புருஷன்னு மதிக்கிறாளா? எப்படி அவமானப்படுத்துறா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கோவப்பட்டுட்டு, வேகமா அவர் வந்து டிராவல்ஸு ஓனர் கிட்ட போய் பொலம்பிக்கிட்டு இருப்பாரு கிளம்பி போயி. அப்போ, "டேய் நல்ல வேலைடா, அப்ப உனக்கு 2,00,000 தேவையில்லைல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே சொல்ற? நீ அப்ப வாங்கிட்டியா? கேட்டுட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா. நீ வந்து என்கிட்ட எப்படினாலும் கேட்ப. நீ இல்லன்னு சொன்னாலும் விடவா போற? அதனால தான் பணத்த ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு 2, 3 பேர்கிட்ட கேட்டு வச்சிருக்கேன் சோழா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் வேண்டாண்ணே. அவ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால்ல. இனி கேட்டு என்ன பிரயோஜனம்? நான் மட்டும் போய் அந்த வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கவா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் சோழா? எதுக்கு உன் ஒய்ஃப் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாண்ணே. அவளுக்கு தனி குடித்தனம்லாம் வரமாட்டாளாம். அந்த வீட்ல தான் இருப்பாளாம். இப்படிலாம் அ ஒரே குடும்பமா இருக்கணும், கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாளாம்."
அதனால தனியா வரமாட்டேன். என்கிட்ட கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ எதுக்கு செஞ்ச? எனக்கு எங்க இருக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். நான் எங்க இருக்கணும்னு நீ சொல்லக்கூடாது." அப்படி இப்படின்னு என்னைய ரொம்ப திட்டி விட்டுட்டானே. அதுக்கப்புறம் போயி அட்வான்ஸ கேட்டோம்னா, அவன் "அப்படிலாம் டோக்கன் அட்வான்ஸ்லாம் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டாருண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாண்ணே, அப்படிலாம் அட்வான்ஸ் குடுக்க முடியாது. நீ வருவ 2, 3 நாளா வந்து ஆளுகள கூட்டிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருப்ப. திருப்பி உன்னால அதெல்லாம் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டாரு. டோக்கன் அட்வான்ஸ் குடுத்தத திருப்பி தரமாட்டாங்களாம். நான் அத அவரு சொல்ற கண்டிஷன்ல முதல்ல அதத்தான் சொன்னாரா, நான் கேட்கல சரியா, அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவாங்க. "டேய் சோழா, அப்ப 20,000 போயிருச்சா? இது ஏன்டா அவசரப்பட்ட? நீ பொறுமையா அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயி வீட்ட காட்டியிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி அவசரப்பட்டுட்ட? அந்த பிள்ளைட்ட உட்காந்து பேசியிருக்கணும். அந்த பிள்ளை சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? உன் ஒய்ஃபு சரியா தான் பேசியிருக்காங்க. எப்ப போகணும், என்ன பண்ணணுங்கிறத 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். என்ன சர்ப்ரைஸ் குடுக்குறதுன்னா, நீ ஒரு டிவி வாங்கிட்டு போய் குடு. இல்லன்னா பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸோ, நகையோ வாங்கிட்டு போய் குடுத்தா அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்க. இப்படிலாமா பண்ணா சர்ப்ரைஸ் ஆவாங்க? இது உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அடுத்து நீங்க அந்த வீட்ல போய் வாழ போறீங்க. நீ மட்டுமா போய் அங்க இருக்க போற? இல்லைல. அப்ப கண்டிப்பா நீ உன் ஒய்ஃப் கிட்ட இத பத்தி பேசியிருக்கணும்டா சோலா. என்னடா சோலா, நல்ல பொண்ணு வாழ்க்கையில திரும்பவும் கிடைச்சிருக்கா. அவள உன்னால தக்க வச்சுக்க தெரியலையே! மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்கியே! இப்ப இருக்கிற பொண்ணுங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன பண்ணாலும் புருஷன்காரன் என்ன பண்ணாலும் தான்கிட்ட கேட்டு தான் பண்ணணும்னு சொல்லி பொண்ணுங்க நெனைக்கிறாங்க. புரியுதா? பொண்ணுங்க மனசுல என்ன இருக்கோ, உன் பொண்டாட்டி மனசுல என்ன இருக்கோ, அத கேட்டுட்டு அதப்படி நடக்க ஆரம்பி. அப்பதான் உன் பொண்ணுக்கு உன் பொண்டாட்டிக்கும் உன்னைய பிடிக்கும். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து அட்வைஸ் பண்றாரு நம்ம சோழனுக்கு. அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு, "சரிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மறுநாள் வந்து இந்த வானதி இந்த மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, டாக்டர் வந்து வராரு. டாக்டர் வந்ததுமே விறுவிறுன்னு வானதி வெளியில எந்திரிச்சு வராங்க. வந்துட்டு, "என்ன டாக்டர் இன்னைக்கு வந்துட்டீங்க? நேத்து நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்களாம்ல, நான் உங்கள தேடிட்டே இருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னைய தேடிட்டே இருந்தீங்களா? எதுக்கு என்னைய தேடுனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன டாக்டர் நீங்க இப்ப எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே டாக்டர் வந்து பார்க்காரு. "ஓ! உங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வானதி கேட்டதுக்கு, "என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தாராளமா சொல்லலாம். ஃப்ரெண்டா இருக்கிறது நல்லது தானே! நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதுக்கு தான் டாக்டர் நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆ தினமும் நீங்க ஏதாவது ஜோக் சொல்லி சிரிக்க வச்சுட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இருந்தா தான் இங்க வேலையும் நல்லா ஓடுது. நெறையா பேஷண்ட்ஸும் கஸ்டமரும் வராங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க முதல்ல சொன்னத நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா ஜோக் சொல்றேன் அப்படின்ட்டு. ஆனா 2வது சொன்னீங்க பார்த்தீங்களா? நான் இருந்தா தான் நெறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்கன்னு சொல்லிட்டு, அத வேணா ஒத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஐயோ! அப்படிலாம் இல்ல டாக்டர். நார்மலா நம்மகிட்ட வர்ற கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்து நீங்க அதிகமா பேசுவீங்க, ஜாலியா இருப்பீங்கல்ல, அதத்தான் மிஸ் பண்றேன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரம் பாண்டி வந்து வானதியோட நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வானதி வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே, நான் நேத்து முக்கியமான அ வேலையா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா, ஆமா செல்வம் சொன்னான் டாக்டர்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி உங்க நம்பர் குடுங்க. நான் இனிமே எதுனாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து வானதியோட நம்பர வந்து கேட்குறாரு. வானதியும் வேகமா நம்பர் சொல்றாங்க. சரி நானு மிஸ்டு கால் விடுறேன். நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா, சரி ஓகே டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து வேகமா போய் டாக்டரோட நம்பர வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அ இப்போ வானதிக்கு வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. சரி டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. அப்பதான் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கேபின்ல அவரோட சேர்ல உட்காந்துக்கிட்டு வானதிய நெனச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க வேகமா எழுந்திரிச்சு வந்தது, "நீங்க வராம ரொம்ப போர் அடிச்சுச்சு. நீங்க வந்தா தான் நல்லாருக்கும். நான் உங்கள எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டாக்டரோட மனசுல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாதிரி சிம்பிளா காட்டுவாங்க. காதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா பாண்டி வந்து இத்தன தடவ ஃபோன் பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, வானதி திரும்பவும் பாண்டிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு, "என்னாச்சு பாண்டி இத்தன தடவ கால் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒரு தடவ கால் பண்ணா திரும்ப நீ எடுக்க மாட்டியா? அதான் மிஸ்டு கால் நான் எந்நேரம் கால் பண்ணேன். மிஸ்டு கால பார்த்துட்டு திருப்பி கால் பண்ண உனக்கு தோணாதா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே தான் ஒருக்கா வானதி சொல்லியிருப்பாங்க பாண்டிகிட்ட. "நீ கால் பண்ணா திருப்பி கால் பண்ண மாட்டியா? மிஸ்டு கால பார்த்துட்டு உனக்கு கால் பண்ண தோணாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. "என்ன பாண்டி இதெல்லாம் இப்ப நான் சொல்ற டயலாக் பாண்டி. இப்ப நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. நான் ஏற்கனவே உன்னைய அப்படிதான் சொல்லுவேன். கால் பண்ணா நீ திருப்பி எனக்கு கூப்பிடவே மாட்ட." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "என்னடி பழிக்கு பழி வாங்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதெல்லாம் இல்ல பாண்டி. நான் உன்னைய மாதிரிலாம் இல்ல. உண்மையாவே உண்மையாவே ஃபோன் வந்து மெடிக்கல்குள்ள இருந்துச்சு. டாக்டர் நேத்து வரலையா? இன்னைக்கு தான் வந்தாரு. நேத்துலாம் அவர ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்னைக்கு வந்ததுமே போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் ஃபோன மெடிக்கல்ல வச்சுட்டு போனத
அதனால தான் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? டாக்டர் வராம இருக்கிற டாக்டர நீ ரொம்ப மிஸ் பண்ற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா பாண்டி. ஏன் பாண்டி இப்படிலாம் பேசுற? சந்தேகப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ச்சீ ச்சீ நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. இல்ல நீ சொன்னத நான் திருப்பி சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா பாண்டி நீ எதுக்கெடுத்தாலும் இப்படிதான் எதையாவது நினைச்சிட்டே பொறாமப்பட்டுக்கிட்டே, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற. நீ ஃபோன வையி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு, உடனே அந்த நம்பர உடனே டாக்டர் அப்படின்னு போட்டு சேவ் பண்றாங்க. சேவ் பண்ணிட்டு, WhatsAppல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட WhatsAppக்கு வருது. ஹாய் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்றாங்க. என் நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மெசேஜ் போடவும், இந்த வானதி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாங்க. ஸோ இந்த மாரி தான் இவங்களோட லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வேள வானதி அந்த டாக்டர கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் கூட நிம்மதி தான். நம்ம பாண்டிக்கு வேற ஒரு ஜோடி வந்தா நல்லாருக்கும். பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.